ஹலோ ஆல் வணக்கம். பீராக் வெல்கம் டு த ஷோ. சன் ரைசர்ஸ் பிளேயர் வந்து நேற்று வச்சு செஞ்சாரு இந்தியாவை. இன்னைக்கு வந்து சன் காப்பாத்திருச்சா இந்தியாவை? 6 விக்கெட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்தியா அட் க்ளோஸ் ஆஃப் பிளே 6 விக்கெட் போயிருந்தா இந்தியா காலி. நீங்க 4 விக்கெட் தான் போயிருக்கு அப்படின்னு ஒரு நப்பாசையோட கேட்குறேன். ஆனா மொத்தமா போச்சே. பீடாக் என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? என்ன நினைக்கிறீங்கன்றதுக்கு நேத்து ஒரு ரிவ்யூல சொன்னோம். நம்ம பிச்சு சன்னு வந்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. சன்னு வரலன்னா சைடு வேஸ் மூமெண்ட் இருக்கும், சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, விக்கெட் பாயுதே கண்ணா, குட்லன் பால்ல விக்கெட் பாயுதே, காட்டு பிஹைண்ட் காட்டு ஸ்லிப்ஸ்னு விக்கெட் பாயுதே கண்ணா, ஒவ்வொரு டைமும் விக்கெட் பாயுதே, பிஜிடி போச்சு டபிள்யூடிசி போச்சு விக்கெட் பாயுதே கண்ணா அப்படின்ற மாதிரி. அங்க என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் காலேஜ் படிக்கிற நேரத்துல ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸா இருக்கும். ஏ ஃபார் அம்பிகா, பி ஃபார் பனுபதி, சி ஃபார் சித்திராடு அப்படின்னு. அவன் போலர் என்ன பண்றான்? ஜே ஃபார் ஜெய்ஸ்வால், ஜி ஃபார் கில்லு, கே ஃபார் கோலிடாடு, பி ஃபார் பண்டு, ஜே ஃபார் ஜட்டு, ஆர் ஃபார் ரெட்டிடாடு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனும் பேரை சொல்லி இழுக்கிறான். இதுக்கு மேல நீங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப நம்ம என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட்ல, இந்த ஃபோர்த் ஸ்டம்ப் ஆஃப் ஸ்டம்ப் சேனல்ல ஃபுல்லர் லென்ஸ் போட்டு ஃப்ரண்ட் ஃபுட்ல டிரைவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு கேஎல் ராகுல் 2 3 கிளாசிக்கல் கவர் டிரைவ்ஸ் அடிச்சாரு. ஆனா எப்படி போட்டு கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா ஆல்சோ ஆட் க்ளோஸ் ஷேவ். இப்போ ஒரு ஒரு வீசினாரு, மாசுக்கு தள்ளி போயிடுச்சு. அந்த லென்த்தை தான் நம்ம போடணுமே ஒழி. இந்தியா என்ன லென்ஸ் போட்டாங்க? கவாஜாக்கு 7 மீட்டர்ஸ் லென்த் போடுறாங்க, நேர வர்ற பால் இடுப்பு வழியா விடுறாரு அவரு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னன்னா, நீங்க கண்டிஷன்ஸ் போறீங்கன்னா என்ன லென்த் போட்டீங்கன்னா யூ கேன் டிரா த பேட்ஸ்மேன் ஃபார்வர்ட், பர்டிகுலர்லி when there is a C movement either side அந்த விக்கெட். அதை இந்தியா பண்ணல. இவங்கெல்லாம் இப்ப என்ன கேக்குறாங்க, ஏன் சார் நீங்க தானே சொன்னீங்க போக போக பிச்சு ஈஸியா இருக்கும் ஆடுறதுக்குன்னு, நீங்களே எப்படி சொன்னா எப்படின்னு? பிச்சு போறது ஈஸியா இருக்கணும்ன்றதுக்கு ஒரே ரீசன், சன்னு வெளியே வரணும். க்ளூமியா இருந்தா கிராஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. மாய்ச்சர் இருந்துனே இருக்கும் பிச்சில், அதுவும் மழை வந்துனே இருக்கு. அப்படிங்கும் போது இந்தியா ரியலி என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்டட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வித் த பால். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்பதான் சொல்றேன், 6 விக்கெட் இருந்தா காலின்னு சொன்னேன். இப்ப வெதர் நாளைக்கு மோசமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்ப தப்பு. கோலின்னு சொல்லுவீங்களா? எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க ரோஹித்தை மட்டும் நீங்க ஒருதலை பட்சமா ரோஸ்ட் பண்றீங்க, கோலியை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சார், கோலிய பத்தி உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கிளே 2021 பப்ளிக்கா தைரியமா அவர் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, அவர் பழைய கோலி இல்லைன்னு எழுதின ஆள்னால அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இதே மாதிரிதான் அவங்க போட போறாங்க. கவர்ஸ ஃபுல்லா எல்லாத்தையும் ஓபன் பண்ண வச்சுட்டு அவரை டெம்ப் பண்ண போறாங்க. ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எடுத்துட்டு அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் ட்ரிகர் மூமெண்ட் முடிச்சு போயிட்டு இந்த பக்கம் என்ன பர்டிகுலரா திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், whenever he sees the ball with this side, that is his right eye, பாக்குற எல்லா பாலையும் பிளைண்டா விட்டுட்டு just to force the batsman to bowl straighter lines to access the leg side. இத சொன்னமா இல்லையா? நான் உங்களுக்கு கேக்குறேன், நேத்து தானே இத சொன்னோம். நீங்க அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ அதை பத்தி இதே மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நம்ம வியூவர் யாரோ ட்வீட் போட்டிருந்தாங்க, இதை வந்து பீடா 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்னு. அதை ஏன் கேக்குறீங்க? அதை விட்டுருங்க, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்றோம். நான் உங்களை கேட்கிறேன், இப்ப நீங்களும் கிரிக்கெட் ஒரு வெறியா ஒரு ஆர்வமா உங்க லெவல்ல ஆடிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்ககிட்ட நான் இந்த மாதிரி சொல்றேன், இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வீக்கே சார், இதை ஆடாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க ஒரு 22 தடவை, நீங்க 19 தடவை இந்த மாதிரி அவுட் ஆறீங்கன்னா நீங்க அதை பத்தி யோசிப்பீங்களா மாட்டீங்களா? டோன்ட் டெல் மீ தட் யூ டேக் த அட்வைஸ், வில் திங்க் அபவுட் இட் ஆர் நாட். தட் இஸ் மை எஸ், சின்சியர். டெஃபினெட்லி. ம். ஸோ அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓ, கோலி மாதிரி ஒரு ஆளுக்கு இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு ட்ரிகர் மூமெண்ட் போயிருச்சு 2021. அதனால அவருக்கு என்னென்ன ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால் வரவே மாட்டேங்குது, டு லீன் டுவர்ட்ஸ் அண்ட் கெரஸ் த்ரூ த கவர்ஸ். அந்த ட்ரிகர் மூமெண்ட் வராததுனால ரீச் பண்ணி அடிக்க போய் அவுட் ஆகி ஸ்லிப்லையும் இதுலயும் விக்கெட் கீப்பருக்கும் கொடுத்து கொடுத்து அவர் அவுட் ஆறாரு. அன்பார்ச்சுனேட்லி இப்ப என்ன ப்ராப்ளம்னா, அதை இன்னொன்னு என்னன்னா, இப்ப என்ன மாதிரி ஒரு ஆள்ல நான் பயப்பட மாட்டேன்.
இப்ப அந்த டீம்ல நான் இருந்தேன்னா நீங்க எவ்வளவு பெரிய பர்சனாலிட்டின்னு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஐம் கெட்டிங் பெய்ட் ஃபார் டூயிங் மை ஜாப். ஒரு பிரசன்டேஷன் ம் அப்படியே துண்டு துண்டா வெட்டி வெட்டி அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்பேன். இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நெட்ஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. த சேம் ப்ராப்ளம் ஹேப்பன் ஃபார் ஜாக் காலிஸ் இன் 2012. அவருக்கு அந்த பேக் அண்ட் அக்ராஸ் ட்ரிகர் இருக்கும். அந்த பேக் அண்ட் அக்ராஸ் ட்ரிகர் லேட்டா போய், இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஒரு பேட்ஸ்மேன் நீங்களே ஆடுறீங்க, அந்த ஃப்ரண்ட் ஃபுட் ட்ரிகர் மூவ்மெண்ட் முடிஞ்சு நீங்க உங்களுக்கு பால் லோட் ஆனா தான் உங்களுக்கு அந்த ஃபீட் வந்து ஃப்ரண்ட் ஃபுட் இப்படி பிரஸ் ஆனா தான் உங்களுக்கு ஷோல்டர் லீன் ஆகி யூ கேன் கெட் க்ளோசர் டு த லைன் ஆஃப் த பால் டு டிரைவர். ஸ்ரீலங்காவோட 3 இன்னிங்ஸ் 0 அடிச்சாரு. ஸ்ரீலங்கா அதுவும் பீக் ஃபார்ம்ல இருக்கும்போது ஜாக் காலிஸ். அப்ப வந்துட்டு ஏதாவது அப்சர்வேஷன் இருக்கான்னு கேட்டார். ஆனஸ்டா சொல்றேன், அப்ப நான் 1.5 வருஷம் தான் டீம்ல. எனக்கு ஜாக் காலிஸ்னா கொஞ்சம் இன்டிமிடேட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி, நான் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன், நான் பட்னி காட்டின போது அவர் என்ன சொன்னாரு, என்கிட்ட கூட நானே படிச்சுக்கிறேன் அப்படி. ஓ, இப்ப நீ என்ன சொல்ற, என்னோட ஃப்ரண்ட் ட்ரிகர் பொசிஷன் லேட்டா வருது, ஸோ ஃப்ரண்ட் ஃபுட் பிளான்ட் ஆக மாட்டேங்குது, ஸோ நான் வந்து அப்பர் பாடி முன்னாடி போகாமலே ஆடுறேன்றியா, தேங்க்யூ வெரி மச். என்னெல்லாம் கூப்பிடல அவர் நெட்ஸுக்கு. ஐம் டெலிங் யூ ஆனஸ்ட்லி, ஐ வில் ட்ரை அண்ட் கரெக்ட் இட் அப்படின்னாரு. அண்ட் தென் இஸ் போட் இஸ் ஃபர்ஸ்ட் டபுள் 100. அவரு மிகப்பெரிய பிளேயர். 2012 பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு லெஜெண்ட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, ரோஹித் சர்மா ஆடும்போது பால் உள்ள வந்தா எல்பிடபிள்யூ போல்ட் ஆயிடுமோன்ற பயமா இருக்குன்றீங்க. இப்ப கோலி ஆடினா நிக் பண்ணிடுவாரோன்ற பயமா இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்பெக்டேட்டருக்கே அந்த பயம் இருக்கு. அப்படிங்கும் போது when you have been getting out in the similar pattern for years together, not only in this format, T20லயும் ஐபிஎல்லே 2 3 அந்த மாதிரி நிக்காய் அவுட் ஆயிருக்காருங்க போது நீங்க அதை சரி பண்ணவே மாட்டேன்றீங்கன்னா இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா வாட் எவர் லிட்டில் ஐ நோ, ஐ டோல்ட் யூ வாட் இஸ் தி டெக்னிக்கல் ஃப்ளா வாட் ஹி ஹஸ் காட் லாங் பேக் when he's not the same விராட் கோலி அப்படின்னு. இப்போ ஒரு சிலர் என்ன கேட்டாங்க பர்சனலா, சார் அப்போ ஒரு பீரியட்ல அடிச்சாரு எப்படி அப்படின்னு. இந்த பீரியட்ல அவர் அடிச்சாருன்னா ஷியர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிளாஸ், ஷியர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஷியர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரெசிலியன்ஸ். அவ்வளவு பெரிய பிளேயர், அவரால் எப்படி அந்த டெக்னிக்கல் ஃபிளாவே வச்சுட்டு கொஞ்சம் பல்ல கடிச்சு நான் ரன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இட் வில் நெவர் பி த சேம் விராட் கோலி அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஒர்க் ஆன் இட்ஸ் டெக்னிக் டு சி வாட் இஸ் இஸ் ப்ளூ பிரிண்ட். 16 17 18ல வந்து செஞ்சுரியன்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு பாருங்க, அதெல்லாம் வந்து எவனாலையுமே அந்த மாதிரி செஞ்சுரியெல்லாம் அடிக்க முடியாது. அவர் என்ன பண்ணணும், ஓகே நான் ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல 2018ல செஞ்சுரியன்ல சவுத் ஆப்பிரிக்காவோட செஞ்சுரி அடிச்ச போது என்னோட ஃபீட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து எஸ் டு கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் லெவல். ஒரு லெவலுக்கு மேல தான் நம்மால சொல்ல முடியும். It is not that I'm not talking about Virat Kohli. I'm a big fan of Virat Kohli. I'm also talking about him. What exactly is the problem? இந்த பூனைக்கு யாரு மணி கட்டுறது தெரியாது. சரி, அப்படியே ரோஹித்துக்கும் சொல்லுங்க. நாளைக்கு இப்போ ஒரு நாட் அவுட்டா இருக்காரு, நாளைக்கு வந்து ஒரு பெரிய 100 அடிச்சாருன்னா சந்தோஷம். ஃபேண்டசியில எடுத்தவங்களுக்கு இன்னும் மிக சந்தோஷம். 2023 வேர்ல்ட் கப் ஞாபகம் இருக்கா? எல்லா மேட்சும் நான் ரோஹித் சர்மா எடுப்பேன், டாடி 100ன்னு சொல்லுவேன். அவர் 140 அடிப்பாரு. ஒரே சந்தோஷமா இருக்கும் நம்ம 2 பேருக்கும். இப்ப நாளைக்கு ரோஹித் நாட் அவுட், என்ன கரெக்டா பண்ணணும்? அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஃபிளாஸ் பாத்திருக்கீங்களா? இப்ப இவருக்கு நான் என்ன சொல்றேன், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எடுத்து ஆடுன்ற. ரோஹித் சர்மா என்ன பண்ணுவோம், லெக் ஸ்டம்ப் கார்டு ரோஹித் எடுக்கணும். ரோஹித் லெக் ஸ்டம்ப் கார்டு எடுத்து என்ன பண்ணணும், அவரோட ஃப்ரண்ட் பிரஸ் வந்துட்டு இட் ஷுட் பி பாயிண்டிங் பிட்வீன் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அண்ட் மிட் ஆஃப். இன்னொரு டெக்னிக்கல் பொசிஷன் சொல்றேன், சில சமயம் அவருக்கு என்ன ஆகும் தெரியுமா, இந்த ஃப்ரண்ட் பிரஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும். இந்த ஃப்ரண்ட் பிரஸ் க்ளோஸ் ஆகி பாயிண்ட்டுக்கும் கவர்ஸுக்கும் வந்ததுன்னா இந்த ஷோல்டர் க்ளோஸ் ஆயிடும். இந்த ஷோல்டர் க்ளோஸ் ஆச்சுனாலே அதுக்கப்புறம் இங்க இந்த 4 ஸ்டெப் ஆஃப் ஸ்டெப் உள்ள வர்ற பால்னா நீங்க இந்த ஷோல்டரை ஓபன் பண்ணாதான் பாலே பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஷோல்டர் இப்படி முன்னாடி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஸ்டம்ப் முன்னாடி வர்ற பால் பிளைண்ட் ஸ்பாட் ஆயிடும். ஸோ என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, லாஸ்ட் மினிட் இந்த ஷோல்டரை ஓபன் பண்ணி இந்த பாலை பார்க்கறதுக்குள்ள பால் உள்ள வந்துருது. இதுதான் அவரோட டெக்னிக்கல் ப்ராப்ளம். இதைத்தான் நாங்களும் 2018 இப்ப நான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு இது சொல்றேன் அப்படின்னா முதல்ல என்ன சொல்லுவேன், சும்மா நீ உள்ள 7 தடவை அவுட் ஆயிருக்கான்ப்பா எல்பிடபிள்யூ போல்ட் அப்படின்னா போலர்ஸ் மனசுல பதியாது. அப்ப என்ன பண்ணுவேன், கால் இங்க வருது அப்படின்றத சொல்லி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க யோசிப்பாங்க. எப்படிப்பட்ட போலர்லாம் அவர் எடுத்தாங்க தெரியுமா, இந்த ஜூனியர் டாலாலாம் எல்பிடபிள்யூ எடுத்தாரு. பிலாண்டரு ககிசோர் ரபா தான் டேல் ஸ்டென் கிடையாது, ஜூனியர் டாலா. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இப்ப அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் சீன்லயே இல்ல, அவரெல்லாம் 2 தடவை எல்பிடபிள்யூ போட்டு அவர் எடுத்தாருங்க. அப்படிங்கும் போது யூ ஷுட் திங்க் அபவுட் வாட் தீஸ் டேஸ் கிரிக்கெட்டர்ஸ் எவால்வ்டு சோ மச் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஸ்டார்க் இந்த பேட்டில் இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த 2 மேட்ச் முடிஞ்ச உடனே இப்ப வந்து இப்ப அந்த ஸ்டார்க்கு சொல்றாங்க இந்த மாதிரி, ஏத்தாச்சாரே எங்க போலரை நீங்க ஸ்லோ போலர்னு சொல்லிவிட்டீங்க,
இனிமே யாரும் பார்த்து எங்களை பார்த்து ஸ்லோன்னு சொல்லவே கூடாது. பயம் அப்படின்னு. வரணும். வர்மனோட ஆளுங்களை பார்த்து பயம் வரணும். முதல்ல ஒவ்வொரு மேட்சும் உங்களை முதல் ஓவர்ல போடுவோம். அதுக்கப்புறம் அந்த கில்லு சார, அதுக்கப்புறம் கோலி, கடைசியா அவங்க கேப்டனு மனசிலாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்றாரு. இவரு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் சொல்லணும், ஜாஸ்தி டைலாக் விட்டுட்ட. செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து நான் சொல்றேன், இதுக்கு மேல நீ டைலாக் விட்ட உன்னை பாட்டு பாட்டா கழட்டி கலைச்சு போட்டுருவேன் அப்படின்னு இவர் அண்டன் சொல்லணும். துண்டமா வெட்டி களைச்சு போட்டுருவேன். அவர் சொன்னதே திருப்பி சொல்லக்கூடாதுன்னு அதுல நம்ம வேற மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி இவர் சொல்லுவாரா? தெரியாது. அதாவது மென்டல், நீங்க வந்து ஒரு ஒரு வெர்பல் இதை வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, and you are starting it against someone who are known for it and you have succeeded. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாதா யாரு அப்பா யாரு அப்படின்றத ஒருத்தர் காமிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், அப்படியே சுருங்கி போயிடக்கூடாது. சில சமயம் என்ன ஆகும், நான் வாய் விட்டேன், வாய் விட்டு ஓரளவுக்கு சக்சீட் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அதல பாதாளத்துக்கு வருது. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், அந்த சுச்சுவேஷன்ல திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விரட்டிட்டு திருப்பி கேட்கணும், இப்போ கொஞ்சம் ஸ்லோவா தான் நான் ஃபீல் பண்றேன்னு. அந்த மாதிரி நீங்க திரும்பி ஜெயிலரா வந்தீங்கன்னா தான் ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச் குழைச்சிருவாங்க, மழை வந்து குழைச்சிருவாங்க. இது வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்க முடியாது. ஆனா எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில மெல்பர்னுக்கு போவாங்க அப்படின்னா, ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இடி இடிக்கணும். இது இப்ப பாருங்க, ஒரு 170 ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 170 நான் நிறைய சொல்றேன், பட் எக்ஸ்பெக்ட் கேஎல் பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு இருக்காரு. ஃபாலோ ஆன் கொடுப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சாலிட் ரிப்ளை கொடுக்கணும், ஒரு 303 ஃபார் 3. அந்த மழை வராம இருந்ததுன்னா அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா then you can get back to fourth test match with the hope in Melbourne, which is going to be a very difficult venue. Even though India have beaten Australia in the last two meetings there, it is going to be challenging. So, அப்ப இந்த மேட்ச் அப்ப தப்பிச்சிட்டாங்க, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. மழை வந்துடும் சார், மழை வரலன்னா க்ளோஸ். அதுதான் மழைக்கு தான் சொல்றேன். மழை வந்ததுதான் இட்ஸ் ஆப்வியஸ் எல்லாரும். அதனாலதான் கேட்கிறேன். ஆப்வியஸ்லி மழை வரப்போகுது, அதனால தப்பிச்சிருவாங்க. அதுக்குள்ளேயும் ஆல் அவுட் ஆயிட மாட்டாங்க இந்த ஒரு 10 ஓவர் 15 ஓவர் பிளேல. இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு I'm somehow visualizing Rohit will also put up a fight. ஜடேஜாவை பத்தி நீங்க பாருங்க, we have been honest enough to say where it went wrong அப்படின்னு. ஓகே, ஆஸ் அ போலர் அங்க அந்த அந்த மாதிரி ஒரு வண்டியா லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிற போதுல வேர் தே என்ஜாய் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் அ போலர் இஸ் கோயிங் டு போல் மோர் ஓவர் ஸ்பின். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்காம வந்து சொல்றீங்க. அதாவது டிஃபென்சிவ் ஃபீல்டு அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா, டிஃபென்சிவ் ஃபீல்டுன்றது 5 பேர் பவுண்டரி நிறுத்துறது கிடையாது. டிஃபென்சிவ் ஃபீல்டு you are going to have only one catching position that is going to be slip. ஒரே ஒரு கேட்சிங் பொசிஷன் தான் வைக்கணும். 3 பேர் தான் பவுண்டரி லைன்ல இருக்கணும். மீதி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 5 பேரும் சிங்கிள் சேவிங், சிங்கிளை ஸ்டாப் பண்ண. பவுண்டரி சேவ் பண்றதுக்கு 3 பேரு, 5 பேர் வந்து உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் சேவிங், ஒரு கேட்சிங் பொசிஷன். பாஸ் போலர்ஸ் போட்டாங்கன்னா டிஃபென்சிவ் ஃபீல்ட் என்ன, 2 கேட்சிங் பொசிஷன், 4 பேர் சிங்கிள் சேவிங், 3 பேர் இந்த பவுண்டரி. இதுதான் டிஃபென்சிவ். நிறைய ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல கேக்குறாரு, என்ன டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இது, நீங்க வந்து ஜடேஜாக்கு டிராவிஸ் செட் இந்த மாதிரி ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கீங்க. டிஃபென்சிவ் ஃபீல்ட்ல என்ன தேவை செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டிஃபென்சிவ் ஃபீல்ட் இஸ் ஹேவிங் லெஸ் நம்பர் ஆஃப் கேட்சிங் பொசிஷன்ஸ். இப்ப ஜடேஜாவும் வந்து என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு மேக் a contribution with the bat. நிதிஷ் ரெட்டி will also make a contribution with the bat. அதனால இந்தியா will hold on to 170 அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. பட் ஸ்டில் they will be forced to follow on. So only way Australia can win. செகண்ட் இன்னிங்ஸ்ல இப்ப நான் அந்த சொன்ன டைலாக்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் திருப்பி ஸ்டார்க்கு கொடுத்தாருன்னா the series will be alive. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு போயிட்டு திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு 6 விக்கெட் விட்டு மழை வந்து உங்களை காப்பாத்திச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே மெல்போர்ன்லயும் சரி சிட்னிலையும் சரி உங்களை காப்பாற்றவே முடியாது. ஆமா, ஃபோர்காஸ்ட் பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸ்க்கே போகாது போல இந்த மேட்ச். எப்படியும் இதை விட்டு வெளியே வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, இன்னொன்னு சொன்னாங்க, நீங்க வந்து ஜடேஜாவை போய் பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டீங்க, அவர் எவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்லாம் கேக்குறாங்க. நான் உங்களை கேட்கிறேன், see everyone is entitled to ask questions. கேள்வி கேட்கறது தப்பு. இந்த சர்ஃபேஸ்க்கு மேபி அந்த மாதிரி பிராக், பட் அவரு பவுலிங் எவ்வளவு போட்டு விக்கெட் எடுக்கிறாரு இந்தியால. இப்ப எப்படி நீங்க சொன்னீங்க, இந்த சர்ஃபேஸ்ல ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் வேர் இன்டெலிஜென்ஸ் கம்ஸ். நீங்க எப்படி யோசிக்கணும்னா, ஒரு ராஜ்கோட்லயோ ஹைதராபாத்லயோ ஐ வுட் நெவர் செட் தட் ஜடேஜா இஸ் a பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு.
இப்ப சேனா கண்ட்ரிஸ் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா வாட் இஸ் கோயிங் டு பி த பிரைமரி ரோல் ஃபார் ஜடேஜா? நீங்க இவ்வளவு கிரிக்கெட் நீங்க பார்த்திருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு ஃபேனே கிடையாது, நான் 6வது படிக்கும் போது இதை பார்த்தேன் நீங்க சொல்லிருக்கீங்க. சேனால ரவீந்திர ஜடேஜா எத்தனை 5 விக்கெட் கால் எடுத்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு? பாயிண்ட் நம்பர் 1. எத்தனை தடவை 80 90 100ன்னு அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு? அந்த 80 90 100 ஜாஸ்தியா, இல்ல 4 5 விக்கெட் அவர் எடுத்து இந்தியாவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஜாஸ்தியா இன் சேனா கண்ட்ரிஸ்? இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டானே. So people has to understand certain things. But Jack Callis, Ian Botham, Kapil Dev, Imran Khan, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா as a batsman, as a bowler உள்ள வரலாம். ஏன்னா 2 இதுலயும் டொமைன்லயும் உங்களுக்கு they have made some telling impacts home and away. கபில் தேவ் அடிச்சார் பாருங்க 4 6 இந்த ஹெட்டி ஹெமிங்ஸ் ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்றதுக்கு. ஸோ கபில் தேவ் மாதிரி ஒரு ஆள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களாம் எப்படின்னா தே ஆர் கால்டு 2-in-1 ஆல்ரவுண்டர்ஸ். ஜாக் கேலிஸ் எத்தனையோ டெஸ்ட் மேட்ச் நான் வந்து அதுல இதுல இருக்கும் போதே சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல போலிங் போட முடியாம வெறும் பேட்ஸ்மேனா ஆடி இருக்காரு. ஒரு சில மேட்சஸ் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட்டே பண்ணாம போலிங் போட்டிருக்காரு, சப்கான்டினென்ட்லயே போலிங் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஜடேஜா டசன்ட் குவாலிஃபை லைக் தட். Jadeja is a guy where predominantly when it comes to India, his role because of someone who's going to win the game with the ball. When it comes to away from India, particularly playing in Sena, and the role change ஆயிடும். Then he becomes a match winner with the bat and can contribute with the ball. போது அவர் got a split personality as a batting all-rounder and bowling all-rounder based on conditions. இதை வந்து வியூவர்ஸ் ஒத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. வாட் எவர் லிட்டில் ஐ நோ ஐ கிவன் an explanation fair and square. ஓகே, இப்ப கம்மியான டைம்ல ஒரு ரிசல்ட்டை ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும், என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லர் லென்ஸ் போடுறாங்க, கேட்ச் எல்லாம் டப்புன்னு மிச்ச மேட்ச் எல்லாம் இப்படி டைவ் பண்ணி நான் பாக்குறேன். ஒரு தேர் ஆல் பம்ப்ட் அப் அண்ட் தேர் கோயிங் ஃபார் த கில் தெரியுது. இருக்கிற டைமுக்குள்ள ஜெயிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும்? நீங்களே சொல்லிட்டீங்க, அவங்களே போயிருவாங்க, அவுட் ஆயிட்டு போயிருவாங்கன்றீங்க. இல்ல இப்ப நீங்களே வந்து கிளீனா வந்து சொல்லிட்டீங்க. they are going to open up the covers field, மிட் ஆஃப் வெயிட்டா வச்சுன்னு சுத்தி நிக்க வச்சுன்னு உங்களுக்கு ஸ்லிப்பு மேல போட்டு டிரைவ் அடி. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 10 டிரைவ் நீங்க அடிச்சீங்கனாலும் 11வது டிரைவ் ஸ்லிப் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரே சான்ஸ் இதுதான். இப்ப நாளைக்கும் வெதர் போர்காஸ்ட் பேடா இருக்கு. எந்த அளவுக்கு வெதர் போர்காஸ்ட் ஒஸ்டா இருந்தாலும் ஒரு 40 நிமிஷம் 2 மணி நேரம் 120 மினிட்ஸ் அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா தே மஸ்ட் போல் இந்தியா அவுட். நாளைக்கு இந்தியா ஆல் அவுட் ஆகல அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு 98 ஓவர் பிளேயர் இருந்தாலும் நிறுத்திடுவாங்க. அதுல வந்து சந்தேகமே கிடையாது. டுமாரோ தே ஹேவ் டு போல் இந்தியா அவுட் நோ மேட்டர் வாட் த சேலஞ்ச் தே ஃபேஸ் வித் த வெதர். நாளைக்கு இந்தியா ஆல் அவுட் ஆகலன்னா இட் இஸ் கேம் ஓவர். இப்ப பாத்தீங்கன்னா 77-23 இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா இருக்கியோ. எப்படியா 23 இந்தியா கொடுக்குற? இந்தியா 23 கொடுக்கல. 23 இஸ் பிகாஸ் ஆஃப் த வெதர். Australia got 77% of chance to win, and the 23 is depending completely on the weather. So Australia என்ன பண்ணும்? இப்ப நாளைக்கு வந்து ராகுல் டம்னு ஒரு 3 கவர் டிரைவ் அடிக்கிறாரு. ஜடேஜாவும் டப்புன்னு ஃபீட்டை யூஸ் பண்ணி கவர் டிரைவ் அடிப்பாரு, சந்தேகமே கிடையாது. பெரிய பால டிஃபென்ஸ் எல்லாம் ஆட மாட்டாரு. இன்னொன்னு சொல்றேன், பெரிய பால 40 பால் ஆடிட்டோன்னா அதுக்கப்புறம் லைனை கொண்டு வராங்க அவர் 10 பண்றதுக்கு, தூக்கி 30 இயர்ல அடிச்சிருவாரு. ஸோ உங்களுக்கு என்னன்னா பெரியப்பா என்ன பண்ணோம்? தட் இஸ் வாட் ஹி ஹஸ் காட் டு டூ. லெக் ஸ்டம்ப்ல நின்னு when the front press should be between extra covers and mid off where his shoulder doesn't close and allow the ball as late as possible. ஏன்னா சீம் மூமெண்ட் நிறைய இருக்கு. இவர் என்ன பண்றாரு? போய் கமிட் ஆகி ஆஃப் ஸ்டம்ப்ல போய் கமிட் ஆகி ஆட போய் தான் பொங்குன்னு பேட்ல அடிச்சு எப்படி வாங்குறாரு. ஸோ ஹஸ் டு மேக் ஷூர் பிளே த பால் வெரி லேட்டு. இப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி லெக் ஸ்டம்ப்ல இருந்து அவர் ஆடினாருன்னா தூக்கி வெளியே போடுவாங்க ஃபுட் ஸ்டம்ப்ல போட்டு. அது ரெண்டாவது இது என்னன்னா அப்படியே லூஸா ஒரு கவர் டிரைவ் அடிப்பாரு, எட்ஜ் பண்ணுவாருன்னு. விட்டு ஆடணும் சார். அந்த டிசிப்ளின் இருக்கணும். இட் இஸ் ஒன்லி 14 ஓவர்ஸ் ஓல்டு பால். அப்படியே செர்ரி பழம் மாதிரி இருக்கு அந்த ஒரு இது ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கு. ஆல்சோ த bowlers are fresh, they haven't bowled much. அப்படிங்கும் போது இந்தியா has to make sure whatever play is possible tomorrow, they should not get bowled out tomorrow. Australia doesn't bowl India out, it is going to be a stalemate. It's going to be 1-1 going to Brisbane. அதுதான் இது மெல்பர்ன். That is what sincerely I'm praying for, even though India didn't deserve to draw the match என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா பிடா, டு நாட் டிசர்வ் பேக் ஃபுட்ல இருந்தாலும் ரிசல்ட் வராது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் சினாரியோஸ்லாம் வந்து ஒரு வாய்ப்பு, ஒரு ஸ்டேட்மெண்ட், டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோ வித் அன் எட்ஜ். இப்போ கேஎல் ராகுல் பியூட்டிஃபுல்லா ஆடிட்டாரு, ஒரு 100 நாளைக்கு அடிக்கிறாரு.
ரோஹித் சர்மா மட்டும் ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் 100 கங்குலி அடிச்சாரு, அந்த மாதிரி அடிச்சிட்டாரு நாளைக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் தேல் கோ வித் an எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். நாங்க 2 பேர் இன்னும் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துச்சு, ஒரு 100 அடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிக்கலாம், சீரிஸ் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்தியா போவாங்க. அப்படிதான் போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க அப்படியே ஒரு ஃபைனல் தாட் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் சார். செகண்ட் திங் இஸ் ஆல் அபவுட் யுவர் பிலீஃப் அண்ட் பாடி லாங்குவேஜ். ஓகே, நீங்க எப்படி நீங்க டிராப் பண்றீங்க. இப்ப நாளைக்கு ஒரு 126 ஆல் அவுட், அதுக்கப்புறம் மழை கீழே வந்து திருப்பி ஒரு 146க்கு 6 டிராப் பண்றாங்க. ஸ்டில் த சீரீஸ் இஸ் அலைவ் அட் 1-1. இப்ப இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் தோத்தா கூட அடுத்து 2 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா 3-2ன்னு சீரீஸ் ஜெயிக்கலாம். வாட் வில் பி இன் தேர் மைண்ட் செட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் 295 ரன்ஸ் ட்ரப் இவங்க பண்ணாங்க. தே ரிட்டர்ன் த ஃபேவர் பை 10 விக்கெட்ஸ். இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படின்னா கஷ்டப்பட்டு அடிக்கடிலாம் வாங்கி ஒரு அப்படியே மென்டலி வந்துட்டு டிஸ்டர்ப்டு ஃபீலிங்கோட மெல்பர்னுக்கு போனாங்கன்னா, ஈவன் தோ த லாஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் மெல்பர்ன் இந்தியா பீட்டன் ஆஸ்திரேலியா கன்வின்சிங்லி, அதை பத்தி அடுத்ததுக்கு வருவோம். பட் ஸ்டில் த மைண்ட் செட் வில் பி பேட். இப்போ 1-1 அப்படின்னு போனாங்கன்னா ரியலிஸ்டிக்கா யோசிப்பாங்க. 2 டெஸ்ட் மேட்ச் எனக்கு இருக்கு, அந்த 2 டெஸ்ட் மேட்சையும் நான் ஜெயிச்சேன்னா ஐ டோன்ட் நீட் எனி ஃபேவர்ஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா ஃபார் மீ டு கெட் இன்டு WTC ஃபைனல்ஸ். அண்ட் ஐம் ஆல்சோ செக்யூரிங் த BGT third time in a row which only one team has done in the past, that is South Africa. ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு 3 தடவை நீங்க வந்து ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ் அடிக்கிறீங்கன்னா அது வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு சமம். அப்படிங்கும் போது இந்தியா ஷுட் பி கன்னிங் டவுன் ஃபார் தட். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற அதே தான் நான் சொல்றேன். அப்படியே செகண்ட் இந்த இன்னிங்ஸ்ல ரோஹித் சர்மா ஒரு 100 அடிக்கணும், KL ராகுல் ஒரு 100 அடிக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் பிளே இருக்கா, ஒரு 2 மணி நேரத்துல வந்து எங்க போயிருக்கணும் இந்தியா. இப்ப 48 for 4 இருக்காங்களா, ஒரு 172 for 4. அவங்க 5th டேவே வரக்கூடாது, ஆஸ்திரேலியா ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு ஷோல்டர் தொங்கி போய் வரணும். தட் இஸ் ஹவு தே ஹேவ் டு அப்ரோச். இப்ப பொறுத்த வரைக்கும் 77-23 சொல்லியிருக்கேன். 23% இஸ் ஃபார் ரைன், நாட் ஃபார் வாட் இந்தியா இஸ் ஆல் அபவுட். நாளைக்கு வர்மனுக்கு ஜெயிலர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். Until we come back and entertain you for yet another episode for Day 4 review versus India versus Australia in Brisbane, Gabba with your very own Octopus. Thanks a lot and bye bye.